எத்தனை பேர் உயிர்த்தெழுந்த வல்லமே அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த வல்லமே இல்லை பிரதர், நான் கேள்விப்பட்டேன் பிரதர், நான் கேட்டுதான் இருக்கேன் பிரதர். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டு அந்த அனுபவத்தை அந்த வல்லமையை வாழ்க்கையில் தரணும். ஆமேன். நம்ம கிறிஸ்தவமே ஆண்டோட உயிர்த்தெழுதலாக இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவம் இல்லை, நம்முடைய விசுவாசம் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறப்பா. ஓ மரணத்தை ஜெயித்தவரே உம்மை உயர்த்துகிறான் சொல்லலாமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை உயர்த்துகிறான்ப்பா. ஓ பாதாளத்தை ஜெயித்தவரே, மரணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கினவரே, ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால பீடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆரம்பத்தை உண்டாக்கினீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் சொல்லி அப்பா சமூகத்தை பாடு மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மது நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மது நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் துவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர்நீக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே. பெறலெல்லாம் நீதானையா, எங்கள் பிரியமும் நீதானையா. பெறலெல்லாம் நீதானையா, எங்கள் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா சொல்லலாமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. ஓ சொல்லலாமா? ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
அப்பா சமூகத்தில் இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. சொல்லலாமா? உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுகள் வந்துவிட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுகள் வந்துவிட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி பல நாட்கள் உம்மோடு இணைத்தீரையா உங்கள் மிகுந்த இரக்கத்தினார். உம்மோடு இணைத்தீரையா உங்கள் மிகுந்த இரக்கத்தினார். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து வாழ்வு தரும் ஊற்று நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே. எங்கள் வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே. எங்கள் வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே காடும் நீரில் குறைநிழலே. புயலில் புகலிடமே காடும் நீரில்
சொல்லாமா? நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். வாழ்க்கை துயரை நீக்கினவர் அவர்தான், துக்கத்தை சந்தோஷம் மாற்றினர் அவர்தான். கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில். துயர்நீக்கும் மருத்துவரே, துயர்நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர்நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. நிலையெல்லாம் நீதானையா, எங்கள் பிரியமும் நீதானையாவே. கர்த்தரே நமக்கு பலனா இருக்கிறார், அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறார், நமக்கு ஆதரவாய் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார், நமக்கு அரணாக நமக்கு கோட்டையா இருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டா. கல்வாரி சிலுவைனா, கல்வாரி சிலுவைனா, என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவைனா, என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்த. எத்தனை பேர் அப்பா சொல்றீங்க? ஆமென். ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து இயேசுவே ரத்தத்தால், இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த தந்தே எங்க உள்ளத்துல ஆவியில இதயத்துல அன்பை ஊற்றினீங்கப்பா. தந்தே உங்க அன்பை ஊற்றினீரே. அதற்கு நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து உம்மையை நம்பி வாழ்வதால், உம்மையே நம்பி வாழ்வதால் நான்
மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. சொல்லாமா? அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அழகானவர் அருமையான இனிமையானவர். அழகானவர் அருமையான இனிமையானவர். மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அழகானவர் அருமையான இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டும் இம்மட்டும் இனிமேலும் என்ற நேசர். இம்மட்டும் இனிமேலும் என்ற நேசர் என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையான இனிமையானவர். இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கல்வாரி மேட்டிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டில் கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையான இனிமையானவர். ஆயிரம் 10,000 பேர்களும் சிறந்தவர் அழகானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றோ நடத்திடும் இயேசு ராஜா. என்றென்றோ நடத்திடும் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையான இனிமையானவர். அழகானவர் அருமையான இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு.
பக்கத்துல சொல்லலாமா? இயேசுவே நீ சொல்ல வாய்த்தரன்னு நீர் அழகானவர் அப்பா, அழகானவர், நீர் அருமையானவர். இயேசுவே நீர் இனிமையானவர். ஓ நீர் அற்புதமானவரப்பா. இயேசுவே நீர் என் ரட்சகர் சொல்லலாமா? இயேசுவே நீர் என் ரட்சகர், நீர் என் மீட்பர். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணோம். என் சொந்த கண்களால் நான் அதை பார்ப்பேன். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேடி நீ மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேடி நீ மயிலும் இயேசுவின் நாமம் காசினிதனிலே காசினிதனிலே நேசனதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவ காசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுடன் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி திருச்சபையாரோரே. தேனி மயிலும் எத்தனை பேர் சொல்லுங்க? மதுர பாவியை மீட்க, பாவியை மீட்க நாவிய உயிரை தாமே தீர்ந்தவரா. இன்னும் தேவிய கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. பாவி மீட்க, பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே தீர்ந்தவரா. இன்னும் தேவியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் நீ மனமே. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். காலையில் பணிப்போம், காலையில் பணிப்போம், மாயமாய் உலகும் மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. காலையில் பணிப்போம், மாயமாய் உலகும் மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேடி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேடி மயிலும் இயேசுவின் நாமம் மதுரமான. துன்பத்தில் இன்பம், துன்பத்தில் இன்பம் சொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடும். நீயும் அன்பத சேர்த்தா அனைத்துணை காப்பா ஆசைக்குள் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் சொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடும். நீயும் அன்பாக சேர்ந்தா அனைத்துணை காப்பா ஆசைக்குள் நீ மனமே. தேடி மயிலும் இயேசுவின் நாமம் தேடி பார்க்க இனிமையானதா இருக்கிறது.
கசப்பா இருக்கு நம்ம வாழ்க்கையை இனிமே மாற்றுவார். ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே, இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றணும் நாமோ. உண்டு கொண்டானால் பொன்னகர் வாழ்வும் புகுவாய் நீ மனமே. பூலோகத்தாரும் உலகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமோ. அதை பூண்டு கொண்டால் பொன்னகர் வாழ்வும் புகுவாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் ஏற மதுரமாமே. தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் மதுரமாமே. பாவியே பாவிய நீக்க தாவிய உயிரை தாமே நீந்தவரா. இன்னும் தேனிய கருணை இறைவரம் உண்டு நிதப்பு மனமே. பாவிய மீட்க தாவிய உயிரை தாமே நீந்தவரா. இன்னும் தேனியம் கருணை இறைவரம் உண்டு நிதப்பு மதுரமாவே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் என் மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாவத்தை போக்கும் பயமாவை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமாவை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் எஸ் இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப வானிலும் வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானாதி வானவ இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானாதி வானவ இயேசுவின் நாமம். நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசு இனிதான நாமம், இணையில்லா நாமம். முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழானோர் யாவுடைய முழங்கால்கள் முடங்கும். இயேசுவே ஆண்டவருக்கு எல்லா நாமங்களும் அறிக்கையிடும்.
எல்லாம் கரக தட்டலாமா? இயேசுடைய இனிதான நாமம், அவர் நாமம் இனிமையான ஒரு நாமம். கசப்பான வாழ்க்கையை இனிமையாக அவர் மாற்றினார், மதுரமாக அவர் மாற்றி. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர்? சொல்லமா, வாய்த்தன்னு சொல்லலாமா? இயேசு கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாக மாற்றினார், அவர் இனிமையாக மாற்றினார். வேதையான வாழ்க்கையை ஆண்டவர் சாதனையாக மாற்றி கொடுத்தார். துக்கமா இருந்த வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றி தந்தார். ஓ இயேசு நமக்கு ஜீவன் தந்தார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம், இப்போ தேவ அன்பின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஓ சத்துருவா இந்த நாம இப்ப சிநேகிதராய் மாறி இருக்கிறோம். தேவனுக்கு சத்துருக்களாய் துரோகிகளா இருந்த நாம தேவனுடைய ஃப்ரெண்ட்ஸா, தேவனுடைய சிநேகிதர்களாய் மாறி இருக்கிறோம். அப்பா நன்றி சொல்லாமா? எல்லாம் கரக தட்டலாமா? ஏசப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. துரோகியா இருந்த என்ன, சத்ருவா இருந்த என்ன, உங்க சிநேகிதனா, உங்க சிநேகிதியா என்ன மாத்தினீங்களப்பா. ஓ உங்க ஃப்ரெண்டா என்ன மாத்தினீங்களப்பா, உங்க பிள்ளையா என்ன மாத்தினீங்களப்பா. ஓ உங்க பதவிய எனக்கு தந்தீங்களே, உங்க ராஜாங்க பதவி எனக்கு தந்து ராஜாவாக ராஜாத்தியாக என்ன மாற்றினீங்களப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி. எல்லாம் கரங்க தட்டி நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை, ஆண்டவர் இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில இடைப்படலைன்னா நம்ம வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும். ஓ சாபமா இருந்திருக்கும்.
இயேசு நமக்காக சாபமாகி நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற்றிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓ ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஓ ஹalleluya. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எல்லாம் ஏஞ்சி நின்று உண்மையா எல்லாம் ஏஞ்சி நிற்கலாமா? ஏஞ்சி நின்று உண்மையா உதடுகள் மட்டுமல்ல உள்ளமும் பாடட்டும். உள்ளமும் அவரை ஆராதிக்கட்டும். உள்ளமும் அவரை உயர்த்தட்டும். செய்கிறோம் அல்லேலூயா ஹோசன்னா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா Hosanna, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை உண்மையா பாடுங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. துதிகளின் பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தூயவரே தூயாதி தூயவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். துதிகளின் பாத்திரரே உம்மை ஆராதனை. துதிகளின் பாத்திரர் மாம்சமெல்லாம் அவரை துதிக்கும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று அவர் வார்த்தை சொல்கிறது. அகிலத்தை ஆள்பவரே ஹோசன்னா இயேசுவே வரப்போகிறவரே இந்துமாய் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா Hallelujah, Hosanna,
இருந்தவரே ஜீசஸ். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு பிறந்த நாள் இறந்த நாள் தான்ப்பா. ஆனால் உமக்கோ ஆண்டவரே இயேசுவே உமக்கோ ஆண்டவரே ஒரு நாள் நீங்கள் பிறந்தீங்கப்பா. ஒரு நாள் அப்பா இறந்தீங்க, எங்களுக்காக இறந்தீங்க ஆண்டவரே, எங்களுக்காக மரித்தீங்கப்பா. சொல்லலாமா? ஏன்னா எனக்காக மரித்தீங்க ஆண்டவரே, எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க ஆண்டவரே. ஓ எனக்கு எல்லாம் கரங்க தட்டலாமா? எனக்காக உயிரோடு எழுந்தீங்கப்பா. சொல்லலாமா? எனக்காக நான் வாழும்படி எனக்காக உயிரோடு எழுந்தீங்கப்பா. எனக்கும் அந்த 3ஆவது நாள் வேணும்னு சொல்லி எனக்காக 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தீங்கப்பா. ஓ மரண பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தீங்கப்பா. சொல்லலாமா? ஓ மரண பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தீங்க. கை தட்டலாமா? மரண பயத்திலிருந்து மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தார். ஓ ஹல்லேலூயா. நன்றி. எல்லாம் கரங்க தட்டு பலமா கரங்க தட்டலாமா? ஓ ஹல்லேலூயா. எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக எழுந்தவரே எனக்கும் அந்த 3ஆவது நாளை கொடுத்தீங்களேப்பா. ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள். ஓ நமக்கு மரணம் முடிவல்ல, மரணம் நமக்கு ஒரு ஆரம்பம். கிறிஸ்து நம் ஜீவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாழ் நாட்கள்ல உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க மூலமா வெளிப்படட்டும். சொல்லலாமா? உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை சாவை ஜெயித்த உங்க வல்லமை என் மூலமா வெளிப்படட்டும். சொல்லலாமா? என் மூலமா அந்த வல்லமை வெளிப்படட்டப்பா. ஓ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த ஜீவன் என் மூலமா வெளிப்படட்ட ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே அதுக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தை தொடர்ந்து ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நன்றி 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 அப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் நடத்துங்கப்பா. நீங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. என் மீட்பர் உயிரோடு
அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை என்ன நடந்து பார்க்கலாம். ஓகே. திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஆமென். இப்பதான் நித்திரை அடைந்த எங்க இருந்து, ஆதாமில் இருந்து கடைசி மனுஷ வரைக்கும் நித்திரை அடைந்த எல்லா பரிசுத்தவான்களும், அல்லேலூயா, அதுல ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக்கு இருக்காரு, யாக்கோபு இருக்கிறாரு, எல்லாருமே என்ன பண்றாங்க, அப்பொழுதுதான் என்ன பண்றாரு, மேல வராங்க. எங்க போறதுக்கு, பரலோகம் போகுது. என்றால் இவ்வளவு நாள் அவங்க பரலோகத்துக்கு போக முடியல. ஏனென்றால் இதுக்கெல்லாம் அதிகாரியாக பிசாசு அவன்லாம் ஒரு பாதாளத்துல, ஆபிரகாம் மடி என்ற பக்கத்துல, நரகத்துக்கு பாதாளத்துக்கு பக்கத்துல இடத்துல போட்டு வைத்திருக்கிறான். எல்லாரும் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு நித்திரையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் நமக்கு மாத்திரம், பாவத்துக்கு மாத்திரம் இல்ல, ஏற்கனவே மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் விடுதலை கிடைச்சது. அல்லேலூயா. அது வரைக்கும் யாருமே எங்க பார்க்கல, பரலோகத்துக்கு போக முடியல. எல்லாரும் பாவிகளா இருக்கிறார், எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவத்தை கழுவி சுத்திகரித்தது. அல்லேலூயா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கா உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:1-6 பார்ப்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் உண்டிருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து, எங்க சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் செய்தி முதல்ல யாருக்கு போகுதுன்னா, ஒரு பெண்களுக்கு தான் போகுது. ஹல்லேலூயா. பெண்களுக்கு தான். அங்க மகதலேனா மரியா இருக்கிறாங்க, யாக்கோபினுடைய தாய் மரியாள் இருக்காங்க, வேற சில பெண்கள்லாம் இருக்காங்க. அப்போ முதல்ல ஆண்டவர், ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்களோட பாசம் தேவனை தேடி போனமே, ஆண்டவர் நினைப்பு அரைஞ்சிட்டாங்களே, எவ்வளோ இருக்கு ஜென்ஸ், எவ்வளோ சீஷங்க இருக்காங்க, யாருமே காணும். ஆனா பெண்களுக்கு ஒரு விசேஷ ஒரு இறக்கம், ஒரு குணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வருதால போய் பார்த்து முதலாக பெண்கள் தான் தேவனை தேடி செல்கிறார்கள். 24:10 பாத்தீங்கன்னா யாருன்னா, அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இவங்களுக்கு முதல்ல பெண்கள் அப்போ இவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்களே, இவ்வளோ பாசத்தை என்ன பண்றாங்க, அவங்க இது பண்றாங்களே, இவங்க எப்படியாவது முதல்ல தரிசனத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு, ஆண்டவர் போய் பார்க்கிறாரு. இது தேவன் திட்டம் இல்லை, ஆனால் இவர் காண்கிற பாசத்தினால இவர்கள் ஆண்டவரால காண்பிக்க முடியாது, இருக்க முடியல. நீ யோவான் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோவான் 20:13-18 பாத்தீங்கன்னா, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தான். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே. ஹல்லேலூயா. மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகர் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அந்த அப்படி மரியாளே என்று சொல்றது அந்த வாய்ஸ் ஆண்டவரோட வாய்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஹல்லேலூயா. இவ கண்ணீர் வடிக்கிறா, என் ஆண்டவரை யாராவது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யாராவது எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சொல்லுங்க, தயவு செஞ்சு கதறா. இவளை பார்த்து அப்படியே பாசம் ஆண்டவர் வருது, வந்துட்டு ரபு அங்க என்ன பண்ண மரியாளேன்னு சொல்லும்போது கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் 17 இயேசு அவள் நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கு உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்க தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று உங்களுக்கு என்ன அவளுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஏன் தொடாத அப்படின்றார், ஏன்னா இன்னும் பிதாவிட்ட தன் பரிசுத்தமாய் போய் காட்டல.
இன்னும் பிதாவை விட்டு தன் முழுசா எல்லாரும் பலியாகி ஒரு பரிசுத்த ஆடாக பரிசுத்த பலியாக பிதாவிட்ட போய் பார்க்க முடியல. இங்க மரியாதை பார்க்க வேண்டும் என்று தேவன் திட்டம் இல்லை. அவர் திட்டம் இருந்திருந்தா தொட சொல்லியிருப்பா. இல்ல அவர் என்ன பண்ணிருப்பாங்க அரவணைச்சிருப்பாங்க. அப்படி எனக்கு கண்ணீரை தொடச்சு விட்டுருப்பாங்க. அது நடக்க முடியல. ஏன் நடுவுல வருது அப்படின்னா, இவ கண்ணீர் வடிக்கிறா, பாசத்தை கண்ணீர் வடிக்கிறா. என் தேவன் எங்க? ஏற்கனவே 12 இவ்வளோ வருஷம் 30 கிட்டத்தட்ட 3 வருஷமா கூட இருந்து சாப்பிட்டு கூட இருந்து உணங்கினவங்களை காணோம். ஆனா இந்த மகள் என்ன பண்றா, ஆண்ட தேடி போய் கண்ணி வடிக்கும் போது அதை தாண்டி தேவனை போக முடியல. பரலோகத்துக்கு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருந்தாலும் கண்ணீர் வடிக்கிற, பாசத்தை வெளிப்படுத்துகிற, அன்பை காட்டுகிற எந்த மக்களையும் தாண்டி தேவனை போக முடியாது. அல்லேலூயா. நீ தேவனை பார்க்க வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில பாசம் அதிகமாகும் போது தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே காட்டும், ஆண்டவரே வாங்குங்கப்பா, வாருங்க ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறான். வீட்டுல பிச்சை, அம்மா இதை தாயே பிச்சை போடுமா, சே வெளிப்பா சும்மா கால அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டு வெளிப்பட மாட்டார். இப்போ தேவனை பார்க்க வேண்டும் என்றால் உங்க இதயத்துல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். இங்கே மன அன்பு இருக்கு, தேவனை பார்க்க முடியுது. அப்போ நாம் ஜெபத்தினால தேவனை பார்க்க முடியாது, அன்புனால தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லு, அன்பு இருக்கா? அன்பு இருந்து தேவனை பார்க்கலாம். நீங்க ஜெபம் பண்றீங்க ஆண்டவரை பார்க்கணும்னு, ஆனா கூட இருக்கவங்கிட்ட, உன் மனைவி கிட்ட எப்படி பேசுறீங்க, உன் கணவன்கிட்ட எப்படி பேசுறீங்க, பிள்ளைகிட்ட எப்படி பேசிக்கிறீங்க, இந்த சமுதாயத்துல கூட இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே பொறுத்தான் தேவன் உங்களை சந்திக்க வேண்டுமா சந்திக்க வேண்டாம், அதை பொறுத்தா இருக்கு. நீங்க எவ்வளவு ஜபம் பண்றதாலேயோ உபவாசம் பண்றதாலேயோ நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு பக்தி வகையெல்லாம் காட்டதா இல்ல. உங்க அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவனை இழுக்கிற சக்தி அன்புக்கு இருக்கு. அல்லேலூயா. எப்படி ஒரு மேக்னெட் ஒரு இரும்பை இழுக்கிற மாதிரி அன்பு என்ற மேக்னெட் தேவன் உங்க பக்கமா இழுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம கட்டையாகிறோம். ஆண்டு பாக்குற, என்னடா கட்டையா, இழுக்க முடிய மாட்டேன், ரொம்ப மரக்கட்டையா இருக்கிற. அப்போ நம்ம அன்பு இதயத்துல இருக்க வேணும். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பாக்குறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் உயிர் தந்த பிறகு என்ன பண்றாரு பாக்குறாரு. சரிங்களா? இன்னும் செய்தி ஆரம்பம் ஆகல, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்போ என்ன நடந்த சம்பவம் சொல்றேன். இப்போ மகதலேனா மரியாளி மற்ற எல்லாரையும் பார்க்க, சில பெண்களையும் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் மகதலேனாள் மற்ற பெண்களை என்ன பண்ண பார்க்கிறாரு. அது மற்ற 28 அதிகாரம் படிக்க வேணாம், நான் சொல்றேன், அப்படி எழுதிக்கொள்ளேன் டக்கு டக்குன்னு. மகதலேனா மரியாள் மற்ற பெண்களையும் பார்க்கிறாரு. மற்ற 28 அதிகாரம் 1-8 வசனத்தை பார்க்கலாம். மற்ற பெண்களை பார்க்கிறார் 2வது டைம். அது மற்ற 28 9-10. எம்மாவுக்கு போகும்போது 2 சீஷர்களை என்ன பண்ற பார்க்கிறாரு. லூக்கா 24 13-32 13-32 வரைக்கும். அப்புறம் பேதுரு தனிப்பட்ட விதமா பார்க்கிறாரு. அதுனா லூக்கா 24-34 போட்டிருக்கு. அப்புறம் பூட்டியின் அறைக்குள்ள 10 பேரை மட்டும் பார்க்க வராரு. லூக்கா 24-36. பூட்டியின் அறையில 11 பேர், தோமா இல்ல, தோமாக்கா திருப்பி வருகிறாரு. யோவான் 20 அதிகாரம் 26-31. மீன் பிடிக்கும் போது என்ன பண்றாரு, திருப்பி எல்லாம் மீன் பிடிக்க போலான்னு சொல்லி பேர் சொல்லும் போது அங்க போய் ஆண்டரை பாக்குறாரு. லூக்கா 21 அதிகாரம் 1-25 வசனத்தை பார்க்கலாம். மலையின் மேல் என்ன பண்ண ஏறி கடைசியில் என்ன போகும்போது 11 பேர் காட்சி கொடுக்கிறாரு. மத்த 28 அதிகாரம் 16-24. 500 பேருக்கு பாக்குறாரு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 6 வசனத்துல. யாக்கோபுக்கு தனிப்பட்டவமா பாக்குறாரு. 1 கொரிந்தியர் 15:7. பரமேறும் போது எல்லாரும் என்ன பண்ண பார்த்து பரமேறுகிறார். லூக்கா 24 44-51 வசனத்துல. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 11 முறை என்ன பண்றாரு ஆண்டவர் அநேகருக்கு தரிசனமாகிறார். ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கிறேன். எல்லாம் என்ன சொன்னாங்க, இவர் என்ன பண்ணாங்க, இவருடைய சரீரத்தை என்ன பண்ண கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு எங்கேயோ போய் என்ன பண்ணாங்க, இது பண்ணி எரிச்சிட்டாங்க. அப்படி பல விதங்கள் அங்க சொல்லியிருந்தாங்க. இல்ல, நான் உயிர்த்தேன் என்பதை காண்பிப்பதற்காக என்ன பண்றாரு, அநேக பேருக்கு, அல்லேலூயா, அநேக தடவையா இருந்தாலும் 10 பேருக்கு 11 பேருக்கு 500 பேருக்கு இப்படி பல நேரத்தில் அநேகருக்கு நான் உயிர் தெரிந்தேன் என்பதை காண்பிப்பதற்காக அல்லேலூயா காட்சி கொடுத்தார். அல்லேலூயா, காட்சி கொடுத்தார். அப்போ அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் ஏன் காட்சி கொடுக்கணும்னு மாத்திரம் இல்லை, ஏன் உயிர் தெழுந்தார்? 3 காரியத்தை நான் பார்க்கலாம். உயிர் தெழுந்தாரா? இதுல நம்பிக்கையா இருக்கீங்களா? நீங்க உயிர் தேடவில்லை என்றால் நீங்க என்றோ என்ன பண்ணுவீங்க, மண்ணோட மண்ணா
போயிருப்பீங்க. நீங்க பாவத்துல, சாபத்துல, வியாதியில இப்ப நீங்க ஆண்டு உயிர்த்தெழுந்தார் என்பது சாட்சி வேணா, நீங்களே சாட்சி தான். அல்லேலூயா. நீங்களே பக்கத்தை கிள்ளி பாருங்க, கத்துறாராம் பாருங்க. கிள்றீங்களா? உயிராகிறீங்களா? நீங்க உயிரா இருப்பது சாட்சி தான். ஏனென்றால் இயேசு ஏற்றுக்கொள்ளனா என்றோ வியாதியிலையோ, பலவீனத்திலயோ, ஆக்சிடென்ட்லயோ, எதிலையோ என்ன பண்ணிருப்பீங்க? மறிச்சு போயிருப்பீங்க. அப்ப ஆண்டு உயிரா எழுதுறதுக்கு சாட்சி யாரு? நான் தான். நான் உயிரா இருக்கிறேன்ல. அப்ப ஆண்டு உயிரா இல்லைன்னா நான் உயிரா இருந்திருக்கவே மாட்டேன். அது மிகப்பெரிய சாட்சி. அப்ப ஆண்டு உயிர் தெரிந்ததுக்கு ஏன் உயிர் தெரிந்தான் நிறைய காரியங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது குறிப்பா 3 விஷயம் மட்டும் பார்க்கலாம். இது வந்து பெரிய ஒரு இது. ஆண்டு உயிர் தெரிந்ததுக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சரிங்களா? அதுல குறிப்பா 3 விஷயம் மாத்திரம் நாம் பார்ப்போம், சரிங்களா? தேவன் சமாதானத்தை கொடுக்க உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. என்ன கொடுக்காரா? சமாதானத்தை கொடுக்க. லூக்கா 24:36 பார்க்கும்போது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். பக்கம் சொல்லு, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம் கொடுக்க இயேசு வந்தாரு. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்தாரு. அதனால சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லுங்க. உங்களுக்கு யோவான் 20:19-26 பார்க்கலாம் திருப்பியும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 26 அப்படியே. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக. உலகத்துல சமாதானம் இல்ல. எத்தனையோ பேர் பணத்தை சம்பாதிக்கிறாங்க, எத்தனை நல்ல குடும்பம் இருக்கு, ஆனா குடும்ப சமாதானம் இல்ல. ஒரு வேலை இருக்கு, வேலையில் ஒரு சமாதானம் இல்லை, வேலை செய்யற இடத்துல சமாதானம் இல்லை, பல பிரச்சனைகள், போராட்டம். ஏனென்றால் சமாதானம் இல்லாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எத்தனையோ பணக்காரர்கள் என்ன பண்றாங்க, நிறைய காசு இருக்கு, ஒரு சமாதானம் இல்லாம போய் கொண்டிருக்காங்க, ஒரு நிம்மதி இல்லாம போய் கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து நிம்மதியை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து சந்தோஷம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில எல்லா பயத்தையும் போக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்துல உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. எதுக்காக? நமக்கு சமாதானம். ஏசாயா 53:5 பாத்தீங்கன்னா, நம்முடைய மீறுதலின் நிமித்தம், ஏன் அப்படி? நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் கொடுக்க உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகி. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு வந்தார் பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன கொடுப்பதற்காக? சமாதானத்தை கொடுப்பதற்காக. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நமக்கு வாழ்க்கையில, குடும்பத்துல சில பிரச்சனை வருது, சமாதானம் இல்லாத சூழ்நிலை வருது. அப்ப நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்க ஒரு தெய்வம் இருந்து நம்ம குடும்பத்துல வாழ்க்கையில எத்தனை விஷயம் நம்ம சமாதானம் இல்லாத வாழ்ந்துருக்கிறோம், எத்தனை விஷயம் குடும்ப சமாதானம் இல்லாம இருந்திருக்கு. சமாதானம் கொடுக்க வந்தாருன்னு சொன்னா கூட எத்தனை டைம் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறோம்ல. ஆனா நமக்கே எப்படின்னா, இயேசு ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாக்குறீங்களா? சமாதானத்தை கொடுத்த ஆண்டவரை சேவிக்கிற நமக்கே வாழ்க்கையில இவ்வளோ சமாதான இன்மை வரும்போது, சமாதானத்தை ஒன்றுமே அறியாத ரட்சிக்கப்பட மக்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு நம்பிக்கை இல்லாம, நமக்கு நம்பிக்கை இருக்கு, என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு, அவர் காப்பாற்றுவாரு, நிச்சயமா இந்த சூழ்நிலை இருக்க போறது இல்ல, நிச்சயமா சூழ்நிலை மாறி வாழ்க்கை நல்லதாக இருக்கும் நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையில எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், இந்தியா 100 கோடிக்கு மேல இந்தியாவில் ஜனங்கள் ஒரு சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்கள்ட்ட இயேசு இல்ல. நமக்கு இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுத்துக்கிறாரு. என்னதான் கூட இந்த ஆண்டு கைவிட மாட்டாருப்பா.
என்னதான் இருந்தா கூட என் ஆண்டவர் காப்பாத்துவார்ப்பா, என்னதான் இருந்தா கூட கவலைப்பட மாட்டேன், என் பிள்ளை படிக்கல பரவாயில்ல, என் பிள்ளை படிக்கல கூட தேவன் படிக்க வைப்பார். ஒருவேளை பிள்ளை படிக்கல கூட என் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் கெட்டு போய் ஒன்றுமில்லா போக மாட்டாங்க, என் பிள்ளை நல்லா இருப்பாங்க. ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்துக்காரு, நான் உன் பிள்ளை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்துக்கிறாரு. ஆமென். உங்க சந்ததி உங்க சந்தானத்தின் மேல ஆசீர்வாதம் இருக்குன்னு வாக்கு கொடுத்துக்கிறாரு. அதனால என் பிள்ளை கெட்டு போக மாட்டாங்க, நானும் கெட்டு போக மாட்டேன், என்னை ஏமாற்ற முடியாது. நான் ஏமாந்தால் கூட இயேசு எல்லாவற்றையும் மீண்டு எனக்கு கொடுக்க தேவன் வல்லமை உள்ள இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால அது சமாதானம் நமக்கு இதயத்துல ஆழக்கடவதாக. அல்லேலூயா. எதிர்கால பயங்கள், பிள்ளை கொடுத்த பயம், என்ன நடக்குமோ என்ற பயங்கள் வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் மேல் என்ன பண்ணுங்க, பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். கவலைப்படாதீங்க, சமாதானமா இருங்க, நிச்சயமா வாழ்க்கை மாறும். ஏனென்றால் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இரண்டாவது, கலக்கங்களை மாற்றுவதற்காக. லூக்கா 24:38 பாத்தீங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது. ஆமென். நீ ஏன் கலங்குகிறாய்? அல்லேலூயா. ஏன்பா கலங்குற? இரண்டாவது பெரிய பிரச்சனைனா கலக்கம். மனிதருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அது கலக்கம். ஆமென். நீ ஏன் கலங்குகிறாய்? உங்க இருதயம் சந்தேகம் ஏற்படுது என்ன? நீ கலங்காதப்பா. ஆமென். ஏன்னா சீஷர்களுக்கு ஒரு மாதிரி பயம், நமக்கும் சில பயம் இருக்கதா செய்யுது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய எஜமானனையே பிடித்து என்ன பண்ணாங்க, ரோமர் என்ன பண்ணாங்க, இல்ல இருக்க ஆசாரிய மூப்பர் என்ன பண்ணாங்க, இப்படி எங்க கொண்டு போட்டாங்க, சிலுவையில போட்டு அவரை கொன்னுட்டாங்க. நம்மளை தேடிட்டு இருக்காங்க. நம்மளே கண்டுபிடிச்சானா நிச்சயமா என்ன பண்ண, நம்மளே கொண்டு பண்ணுவாங்க, கொண்டு போட்டுருவாங்கன்னு ஒரு கலக்கத்தை உட்காந்துக்கிறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 2 முறை போகும்போது கூட பூட்டப்பட்ட அறையில போறார். தட்டி இருந்தா கண்டிப்பா திறந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்? பயம், கலக்கம். ஆண்டவர் 2 தடவையும் என்ன தட்டி திறக்கல, எங்கதான் போனாரு, பூட்டின அறைக்குள்ள போயிட்டார். உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், பூட்டின அறைக்குள்ள வரலாம், யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, நான் பூட்டிட்டேன், உள்ளதான் நான் பாக்குறேன், உள்ளதான் செய்யறேன்னா ஆண்டவருக்கு கதவு போட்டு பெரிய விஷயம் இல்ல. அல்லேலூயா. உங்கள் கண்கள் மூலமாகவே தேவன் பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய கண்கள் அவசியம் வேண்டாம், உங்கள் கண்கள் மூலமாகவே தேவன் பார்க்க முடியும். எதை? எல்லாத்தையுமே. நீங்க பாக்குறீங்க, ஆண்டு வானத்திலிருந்து உங்க அதை பார்க்க தேவையில்லை. எதுவழியா பார்க்கலாம்? நீங்க பாக்குறீங்களே, உங்க கண் என்ன பாக்குதோ அது அவர் தெரியும். உங்க கண் தான் கேமரா. அதால யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படி நினைக்காதீங்க. தேவன் பார்க்கிற அவர் கண்களால் அல்ல, உங்கள் கண்களால கூட அந்த காரியம் நீங்க எதை பாக்குறீங்களோ அது தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. எதை பாக்குறீங்களோ? ஆமா, தேவன் பார்ப்பு தேவனுடைய கண்கள் அவசியம் இல்லை, உங்க கண்களே போதும் ஆண்டு காரியத்தை பார்ப்பதற்காக. அப்போ இப்படி பயத்தில் இருக்கிறாங்க. பூட்டப்பட்ட அறைக்குள்ள போய் அவன் கலக்கத்தை என்ன பண்றாரு, மாத்துறாரு. அல்லேலூயா. அப்போ அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இப்படிப்பட்ட கலக்கங்கள், இப்படி பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ண மாற்றி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி பூட்டு அறைக்குள்ள வந்து இவர் எப்படி தூண்டி எடுத்ததோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ரெண்டு என்ன மாறும்? கலக்கங்கள் மாறும். ஃபர்ஸ்ட் சமாதானம் உண்டாகும் வாழ்க்கையில. எதன் மூலமாக? உயிர்த்தெழுந்ததன் மூலமாக. இங்க ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலைன்னா இவங்க கலக்கத்திலே செத்து போயிருப்பாங்க. யாரு? சீஷர்கள் எல்லாருமே. அவ்வளோ கலக்கம், திறக்கவே இல்லை, கதவை பூட்ட மாதிரியா இருக்கு. சில பாத்துருக்கீங்களா? வெளியே போகும்போது உள்ள ஆள் இருப்பாங்க, வெளியே பூட்டு போவாங்க. என்னையா பயம் வந்துடும் உள்ள, உள்ள யாரு இருக்குது, பொண்டாட்டி உள்ள, என்ன பொண்டாட்டி உள்ள வச்சு போட்டு, இல்லவா பத்திரமா இருக்கட்டும் பூட்டி வச்சுட்டு போறேன். சில பசங்க உள்ள வச்சு பூட்டு போயிடுவாங்க, ஏன் பத்திரமா இருக்கணும். அப்போ இவங்க எல்லாம் பூட்டின அறைக்கு உள்ள உட்காந்துக்கிறாங்க, பயத்தினால கலக்கத்தினால நமக்கு ஆகிடுமோ அப்படின்னு.
அந்த பயம், அந்த கலக்கம் உங்களுக்கு இருக்குன்னா பயப்படாத. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உங்க கலக்கத்தை மாத்துவதற்காக, உங்க பயத்தை மாத்துவதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மத்தேயு 28 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பயப்படாத. மூணானது பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னது? பயப்படாதீங்க. எபிரேயர் 2:15 பாத்தீங்கன்னா எதுல இருந்துன்னா மரண பயத்துல கட்டப்பட்டிருக்க ஜனங்கள் விடுதலை கொடுப்பதற்காக ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. மூன்றாவது எதுக்குன்னா பயத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து உயிர் தேவையில்லை என்றால் நம்மள பயத்துல மறுத்து போயிருப்போம். ஏனென்றால் பிசாசன் பயத்தை கொடுக்கிறவன். ஏன் ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இவன் பயந்து என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப பிசாசு பயத்தை கொடுத்து எல்லா ஜனங்களையும் அடிமைத்துக்கு உள்ளாக என்ன பண்ண வைத்திருக்கிறார். எப்போ இருக்குன்னா ஜீவிய காலமெல்லாம் ஒரு மரண பயம். எப்ப மரணம் தெரியாது. இப்போ நம்பிக்கை இருக்கு, இயேசு என்னை காப்பாத்துவாரு, இயேசு குணமாக்குவாரு. அப்ப நம்பிக்கை இல்ல. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்ல. எல்லாருமே மரண பயத்துல. மரணம் ஆனா கூட, இறந்து போனா கூட யாரும் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போல. எல்லாம் எங்க போனா பாதாளத்து பக்கத்துல இடத்துதான் போய் உட்காந்துருக்காங்க தவிர யாராலும் பரலோகத்துக்கு போக முடியல. இது ஒரு பயம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், மரணத்தை குறித்த ஒரு பயம், எப்ப மரணம் வரும்னு தெரியாத ஒரு பயம், எப்ப பிசாசுடைய ஒரு அந்த இருள்கள் மூடிக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியா இருக்க முடியாது, ஒரு நிம்மதியான தூக்க முடியாது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. என் வாழ்க்கை எவ பார்த்தாலுமே பயம் 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 அப்படின்னா, ஏனென்றால் பிசாசு பயத்துக்கு அதிகாரியா இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான். அந்த பயத்துல விடுதலை கொடுப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கா? பயம் இருக்கா? பயம் இருக்கு. என்ன ஆகுமோன்னு பயம் இருக்கு. பசங்க வெளியே அனுப்புனா பயமா இருக்குது. ஒழுங்கா போய் வருவாங்களா? இவன் ஒழுங்கா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா இருக்க மாட்டாங்களே, ஏதாவது என்ன பண்ண சிக்கிடுவானா, இல்ல ஒழுங்கா போய் தான் வருவானா, இல்ல பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் திரும்பி என்ன பண்ண வருமா, அப்படியே பயம். போன முந்தானத்து கூட ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க சாலமோனை கூட்டு வந்தாரு. கூட்டு வந்தனா நான் சாக போறேன் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஜெபம் பண்ண அப்புறமா பிசாசு போயிடுச்சு. ஆனா திருப்பி உட்காந்துட்டு நான் சாக போறேன், எனக்கு கத்தி கொடுங்க. நான் சின்ன ஒரு 24 22 19 வயசு தான் இருக்கும். ஆமா, நான் சாக போறேன், கத்தி கொடுங்க, சாவப்ப கத்தி கொடுங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்னப்பாச்சு, என்ன ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆகுன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, ஒரு நாள் உட்காந்து இந்த பொண்ணு பயந்த சுவம் உள்ள பொண்ணு. இந்த அக்காவும் இந்த பொண்ணு என்ன படிச்சு உட்காந்து இந்த சைக்கோ படம் ஒன்ன பார்த்துடுச்சு. சைக்கோ படம் பார்த்தோம். அதுல ஒரு தினம்ல கொலை சாகடிக்கிற மாதிரி, ஒரு பொண்ணை சாகடிக்கிற மாதிரி ஒரு சீனை பார்த்தோன்னே உள் மனதுக்குள்ள மைண்டுக்குள்ள போய் மாறிச்சு, நான் தான் அந்த பொண்ணு, இந்த சைக்கோக்காரன் தான் அப்படின்னு வந்துட்டு இவ காலேஜுக்கு போகும்போது அந்த படத்துல பார்த்த மாதிரியே ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பையனை பார்த்துக்கும் போது நாங்க அந்த டைம் அந்த பையன் கரெக்டா போய் மிரட்டி இருக்கிறான். என்ன எங்க வந்துக்கிற, என்ன எங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர்ல மிரட்டி இருக்கிறான். இந்த பொண்ணுக்கு பயம் கிட்டத்தட்ட 4 வருஷம் இல்லப்பா, ஆமா 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த காலை விட்டுட்டு 2 வருஷமா அந்த பொண்ணு மரண பயத்துல இருக்குது. விசாசு வரட்டினா விசாசு போகுது, ஆனா உள் ஆழ் மனதுக்குள்ள பயம் வெளியே போக மாட்டேங்குது. நீயும் வேற சொல்லிக்கிற. அப்ப ஏனென்றால் அது படத்தை பார்த்து, அது சீனை பார்த்து, அது நான் தான் சைக்கோ அந்த பையன், இந்த காலையில் இருக்கிற பையன் தான், ஐயோ கொலை காதல் பேசிட்டே இருக்கிறான், கேட்டுட்டே இருக்குது, நான் சாக போறேன் ரொம்ப ஒரு 1.5 2 பேசுறதுகிட்ட. அப்புறம் ஜெபம் அமைச்சு விட்டோம். ஏன்னா மரண பயம் பிசாசு கொடுக்குற பயம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பயத்துல அநேக சிக்குண்டு என்ன பண்றாங்க, எனக்கு வாழ்க்கையே வேணாம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா போன 2 நாள் கூட புருஷனை பயமுறுத்துவதற்காக எலி மருந்து சாப்பிட்ட மனைவி என்ன பண்ணுது, மறிச்சிட்ட நியூஸ்ல பார்த்தோம். நான் பயப்படுத்தலான்னு பார்த்தேங்க, சாப்பிட்டேன், சும்மா சத்து போயிட்டா. அப்போ இது மாதிரி பயங்கள் வாழ்க்கையில பிசாசு கொடுக்குற பயம், மரண பயம்,
சாக போறேன், என் வாழ்க்கையில முடியாது, என் வாழ்க்கையில நம்பிக்கையில் இப்படி எல்லாருக்கும் சில பயத்தை கொடுப்பான். நாங்க எங்க உலகத்துல வாழணும், இருக்குது போய் செத்து போயிடலாமே, உலக வாழ்க்கையே இது வேணாம், யாருமே நேசிக்க இப்படி சொல்லுவாங்க. நேசிக்க யாருமே இல்லை, நேசிக்கிற மனைவி இல்லை, என் நேசிக்க புருஷன் இல்லை, என் பிள்ளைக்கு யாரும் நேசிக்க இல்லை, என் தாய் தகப்பன் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, அனாதை, நான் ஏன் நான் வாழணும், நான் வாழ்ந்து போய் சாகலாமே, நான் உயிரா இருக்கிறேன். பிசாசு கூட சொல்லுவான், ஆமா சத்துரு, நீ எது உயிரா இருக்கிற, உன் நேசிக்க யாருமே இல்லையே, சொந்த யாரு இருக்கிற, அவனை காப்பாத்த யாருமே இல்லையே அப்படி சொல்லுவான். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க சொன்னோம், என் தேவன் யார் நேசிச்சாலும் நேசிக்காட்டியும் என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. யார் நேசிக்காவிட்டாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு, அவனை காப்பாற்றுவார், நான் கவலைப்பட மாட்டேன், தேவன் என்ன பண்ணுவார், எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ மரண பயத்துல இருக்கிற ஜனங்களை தேவன் காப்பாற்றுகிறாரு. ஒரு தோல்வி வாழ்க்கை நாசம் பண்ண போறதுல, ஒரு தோல்வி வாழ்க்கை எடுத்து விட போறதுல, இவங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையான்றது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க பொறுத்து இல்ல, நீங்க தேவனை பொறுத்தா இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்களா இல்லையான்றது நீங்க எது எக்ஸாம் பொறுத்தோ, நீங்க செய்யற வேலையை பொறுத்தோ, இல்ல நீங்க குடும்பத்தை பொறுத்தோ இல்ல, நீங்க ஜெயிப்பதும் தோற்பதும் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை படிப்புல தோத்திருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில என்ன பண்ணலாம், வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம், ஒரு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, நான் தற்கொலை பண்ண போறேன், நான் சாக போறேன், என் வாழ்க்கை வேஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வாழ்வதற்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. எத்தனையோ மக்கள் உலகத்துல வாழ வர முடியல, உங்களை ஆண்டு உலக கொண்டு வந்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தை உங்களை வாழ முடியும்னு அர்த்தம். அல்லேலூயா. உலகத்துல நீங்க பிறந்துட்டீங்க என்ன அர்த்தம்னா, உலகத்துல உங்கள வாழ முடியும்னு அர்த்தம். ஆமென். நீ அம்மா வயித்துல பிறந்து எத்தனையோ விந்து வேகமா என்ன பண்ணுது, டிராவல் ஆகி வருது, முட்டை டிராவல் வருது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்க தான் ஆண்டு சொல்லி, இவன் தான் உள்ள வரட்டும் சொல்லி என்ன பண்ணாரு, உங்களை அனுப்பி இருக்கிறாருன்னா உங்களால உலகத்துல வாழ முடியும். உங்களை உலகத்துல வாழ முடியலன்னா உங்களை உலகத்துல ஆண்டு என்ன கொண்டு வந்திருக்க மாட்டாரு. அல்லேலூயா. உங்களை ஜெயிக்க முடியாதுன்னா உலகத்துல உங்களை பிறக்க வச்சிருக்க மாட்டாரு. உங்களை ஜெயிக்க முடியும், உங்களை வாழ முடியும், உங்க சக்சஸான வாழ்க்கை வாழ முடியும் என்று ஆண்டவர் பார்த்துதான் உங்களை தாயின் கர்ப்பத்துக்குள்ள அனுப்பி உங்களை பிறக்க வச்சுக்கிறாரு. தோல்வியான யாரையும், தோல்வி அடைவேன்னு நினைச்ச யாரையுமே தேவன் பிறப்பிக்க மாட்டாரு. அல்லேலூயா. உலகத்துல பிறந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிங்க அர்த்தம். ஆமே. உலகத்துல பிறந்துட்டீங்களா என்ன அர்த்தம் அப்பனா, என்னால் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடிகிற ஆளதான் ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓட்ட பந்தயத்திலயோ இல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அனுப்புவாங்க. இந்தியால இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அனுப்புறாங்க அப்படின்னா, ஒரு ஈட்டு எறிதல் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்கன்னா ஈட்டு எறிதல இவன் ஜெயிப்பான் அப்படின்னு என்ன பண்ணா அனுப்புறாங்க. இவ்வளவு கிரிக்கெட்ல செலக்ட் பண்றாங்கன்னா இவன் நல்லா ஆடுவான். யாரு கிரிக்கெட்ல ஐபிஎல் நடந்துட்டு கிரிக்கெட்ல எப்படி ஆடுறது எடுக்கிறாங்க, 10 கோடி 20 கோடி எடுக்கிறாங்க. ஏன், இவன் ஆட தெரியும், இவன் நல்லா ஆடுவான், இவன் நல்லா போலிங் போடுவான் தெரிஞ்சாதான் அவன் ஏலத்துக்கு எடுத்து என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. இவன் ஒண்ணுமே சொல்றான்பா, எனக்கு காசு வேணா சொல்றான்பா, இவனுக்கு 10 கோடி தரணும், இவனுக்கு காசு தேவையில்லை, சும்மா ஆடுன்னு சொல்றான்பா. ஆனா ஆட தெரியாது. யாரா டீ வந்தப்பா இவனுக்கு காசு வேணா சொல்றான், இவனை அனுப்புவாங்களா? யாராவது அனுப்புவாங்களா? காசு வேணா சொல்றான், இல்ல உங்களை அனுப்புவாங்களா? பாஸ் சொல்றான், நான் இந்த காசு கொடுக்காதீங்க, நான் ஐபிஎல் ஆட போறேன் அப்படின்னு சொல்றான், ஏத்துப்பாங்களா? எப்பா நான் வேணாம்பா, உனக்கு வராது, நமக்கு என்ன வருமோ அவங்க தான் அனுப்புவாங்க. அப்போ உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு வரும். அதனாலதான் ஆண் உங்களை உலகத்துல அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்துல உங்க ஜெயிக்க முடியும். நீங்க நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு போலர். கிரிக்கெட்ல போலர் இருக்கிறாங்க, பேட்ஸ்மேன் இருக்காங்க. நீங்க எனக்கு போலிங் வரலன்னு சொன்னா நீங்க போலர் அல்ல, நீங்க யாரு, பேட்ஸ்மேனா இருக்கலாம். உங்க திறமை என்ன, நீங்க எதுல நீங்க டாப், எது உங்களுக்கு தேவை, நீங்க என்ன தெரிஞ்சு அதுல நீங்க போனீங்கன்னா படிக்கலாம், ஜெயிச்சிடலாம். முதல்ல என்ன சொன்னாங்களா, முதல்ல தோனியை கொண்டு போய் டென்னிஸ் போய் சேர்த்து விட்டாங்களாம். டென்னிஸ் ஆட வரும்போது என்ன பண்ண, எல்லா பாலும் என்ன பண்றானா கோர்ட்டுக்கு வெளியடிக்கிறானா. அப்ப சொன்னாங்க கோச்சர், எப்பா எல்லாம் என்ன பண்றான், கோர்ட்டுக்கு வெளியடிக்கிறான். டென்னிஸ்ல என்ன பண்ணும், அந்த கோர்ட்டுக்கு உள்ள அடிக்கணும். இவ எல்லா பாலும் வெளியடிக்கிறான். இவ என்ன பண்ண பேசாம கிரிக்கெட்ல சேர்த்து விட்டுட்டாங்க. கிரிக்கெட் எல்லாம் வெளியே அடிக்கிறான், 6 அடிக்கிறான்.
அப்போ யாருக்கு என்ன வேணுமோ அதுல கரெக்டா அவங்க போனீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அதே மாதிரிதான் நீங்க வந்துட்டீங்க, நீங்க ஜெயிக்க தான் வந்திருக்கீங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் தெரியல, என்ன திறமைன்னு தெரியல, என்ன தாளம் தெரியல, உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரியல. தோனியை கொண்டு போய் இதுல கொண்டு போட்டா, டென்னிஸ்ல போட்டா ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. டென்னிஸ்ல ஆடுற ஒருத்தனை ஒரு ரோஜர் ஃபெடரர்ல கொண்டு போய் கிரிக்கெட் ஆட சொன்ன ஆடுவானா? அவன் என்ன பண்ணுவான்? கேட்ச் கொடுத்துருவான் பக்கத்துல. எப்ப இதுக்குள்ள ஆடிக்கணும், ஆடணும்பா, வெளியே போக கூட பண்ணுவான். அவன் ஜெயிக்கவே முடியாது. சாதாரண ஒரு ஹை ஜம்ப் இருக்கிற ஒருத்தனை ஒரு என்ன சொல்றாங்க, இந்த வெயிட் தூக்குறது லிஃப்ட்ல கொண்டு போனா தூக்க முடியுமா? வெயிட்ட ஒரு 200 கிலோ தூக்க முடியுமா? இல்ல. அவனுக்கு அதான் வரும். அதே மாதிரிதான் உங்க உலகத்தை அவங்க படைச்சுக்காருன்னா தனிப்பட்ட விதமா தாளந்து இருக்கு, தனிப்பட்ட விதமா திறமை இருக்கு, அது தெரிஞ்சுக்குங்க. ஆனால் எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் ஜெயிக்க பிறந்த எல்லாரையும் தான் தேவ உலகத்தை அனுப்பி இருக்கிறாரு. ஜெயிக்க முடியாத வேஸ்டான பிரயோஜனம் இல்லாம யாருமே ஆண் உலகத்தை அனுப்புனது இல்ல. அல்லேலூயா. அதனால உங்க எல்லாரும் ஜெயிக்க முடியும். பக்கம் சொல்லுங்க, எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாத ஆண்டு உங்களை அனுப்பி இருக்கிறார் உலகத்துல, இல்ல அனுப்பி இருக்க மாட்டாரு. சொன்னீங்களாப்பா? ஜெயிக்க முடியாததான் உலகத்தை உங்களை அனுப்பி இருக்கிறாரு. ஜெயிக்க முடியாதவர்களை உலகத்தை ஆண்டு அனுப்ப மாட்டாரு. நமக்கே தெரியுதுல்லப்பா. அல்லேலூயா. 10 ரூபா கொடுத்து கடை என்ன பண்ணுவோம்? கடைக்கு சின்ன பொண்ணு அனுப்புவோம், போய் வாங்கிட்டு வாங்குவோம். அவங்ககிட்ட போய் 1 லட்சம் கொடுத்து போய் ஜிஆர்ல போயிட்டு நகை வாங்கிட்டு வந்து அனுப்புவோமா? அனுப்புவோமா? அவளே காணாம போடுவான். ஏன்னா கெப்பாசிட்டி இல்லை. அப்போ உலகத்துல உங்களை ஆண்டு அனுப்பி இருக்கிறாருன்னா உலகத்துல உங்களை செய்ய முடியும். ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வேலை செஞ்சீங்கன்னா நீங்க நிச்சயமாகவே என்ன முடியும்? ஜெயிக்க முடியும். நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க ஏன்னா மரண பயத்துல ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தை சிக்குண்டு இருந்த அந்த எல்லா மனுஷனையும் நம்ம கூட தினம் காப்பாற்றுறாரு. எங்க அம்மா ரட்சிக்க முன்னாடி பாத்தீங்கன்னா வியாதி இல்ல, மரண பயம். நான் சாக போறேன், எனக்கு வியாதி வந்துருச்சு, என் கேன்சர் வந்துருச்சு, நான் சாக போறேன் சொல்லினே இருப்பாங்க. என்ன மரண பயம்? இதான் பிசாசுக்கு கிரியைகள். மரண பயம் சின்னதா இருக்கும், பெருசா காட்டுவான். அப்போ இந்த மரண பயம் எப்ப போச்சுன்னா, எப்போ உங்க சபைக்கு போய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் எனக்கு வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கிறாரு, அவனுக்கு உதவி செய்கிறார், எப்போது எங்க அம்மா கேட்டதோ அப்பொழுது மரணம் பயம் விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் என் தேவன் இருக்கிறாரு, என் தேவனை காப்பாற்றுவாரு, என் தேவனை கைவிட மாட்டாரு. உலகத்துல பிறந்த நோக்கம் இருக்கு. உலகத்துல பிறந்ததுனால என்ன ஜெயிக்க முடியும். உலகத்துல ஆண்டு கொண்டு வந்தால நிச்சயமாகவே ஜெயம் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது மரண பயத்திலிருந்து இங்க விடுதலை அடைய முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 51-55 பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். ஹல்லேலூயா. எங்க கட்டமா இருக்குல்ல, அது எங்க வாசிப்பாங்க? இத சாவுல் வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. எங்க வாசிப்பாங்க? சாவுல் வாசிப்பாங்க. நீங்க சாவுக்கே போனது இல்லையோ? யாராவது உடம்பு சரியில்லை, ஏதாவது டெத்துக்கு தின போய் பாருங்க. அல்லேலூயா. யாரும் தெரிஞ்சவங்க யாராவது போய் பாருங்க, எழுதுங்களா? ஓகே. அப்போ அங்க, ஆனா இது ஆக்சுவலா அங்க வாசிப்பதுக்காக எழுதப்படல, இது உயிர்த்ததுக்காக சொல்லப்படுது. ஆனா அதுக்கு நாம எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கு சாவுக்காக சொல்லல பவுல் சொல்றாருன்னா, நீங்க சாவல இருக்கிற நீங்க அழிவுள்ளதாகியது அழியாமையும்
சாவுக்கு ஏதுவாக சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது நம் சரீரத்தை, சரிங்களா, சாவுக்கு ஏதுவாக சாவாமையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமா விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. மரணம் எப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால மரணம் நமக்கு ஜெயம் என்ன பண்ணது, விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயம். இயேசு கிறிஸ்து முன்னாடி மரணமே உன் கூர் எங்கப்பா, பாதாளமே உன் ஜெயம் எங்க, ஒன்றுமில்லாம போயிடுச்சு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரா? எதிலிருந்து? மரண பயத்திலிருந்து, பயத்தில் விடுதலை கொடுக்கிறதுக்காக. அப்படி சரீரை, சாவு உள்ள சரீரத்தை சாகாமல் கொண்டு வருவதற்காக, அழிவுள்ளதா இருக்கிற இதை அழிவில்லாத மாற்றுவதற்காக ஆண்ல பண்ணாரு, உலகத்தை இறங்கி வந்து 33 வருஷம் வாழ்ந்து உயிர் தெரிந்தபடினால மரணமே கூற எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, அல்லேலூயா சொல்லி உயிர் தெரிந்தார். அப்போ நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உயிர் தெரிந்ததால நீங்க உங்களுக்கு சமாதானம் உண்டு. ரெண்டாவது, கலக்கம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழலாம். மூன்றாவது, பயம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆமென். வசன வாழ்க்கை வாழலாம், சமாதானமான வாழ்க்கை நீங்க விரும்புங்க. இயேசு உயிர் தெரிந்ததால என் குடும்பத்துல சமாதானம், என் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தது மூலமாக என் குடும்பத்தை கலக்கம் இல்லை. சரி, பார்த்து ஒரே கலக்கமா இருப்பாங்க. என்ன ஆகும் தெரியலையே, நாளைக்கு என்ன ஆகும் தெரியலையே, எப்படி கட்ட போறேன்னு தெரியலையே, அது என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இது என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எப்படி ஆகும் தெரியலையே, ஒரே கலக்கமா இருக்குது, அப்படி கலங்கினே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இயேசு உயிர் தெரிந்தாரு. நீங்க சொன்ன சொல்லணும், இயேசு என்ன சுரேஷ் சொன்னோம், இயேசு பாடல யோசிக்காத, என்ன ஆகுமோ தெரியலையே, இயேசு உயிர் தெரிந்தார். கலங்காதீங்க. மூன்றாவது, பயப்படாதீங்க. எதை குறித்துமே பயப்படாதீங்க. மரண பயத்தில் இருக்கிற நம்ம விடுதலை அளிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து உலகம் வந்தாரு. உலகத்தை வந்ததால உங்களுக்கு மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்னம்மா, என்ன பண்ணவனா, பயப்படுவனா, எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். அல்ல, எதை குறித்து பயப்பட தேவையில்லை, எதிர்காலத்துக்கு பயப்பட தேவையில்லை. பயப்படுவானா, நீங்க பிளான் பண்ணலாம், ஆனா பயப்படாதீங்க, தைரியமா. என்றால் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார். இவ்வளோ செஞ்ச ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய 2 விஷயம் சொல்லுகிறார், சரிங்களா? அது என்ன பார்த்துடலாமா? ஆண்டு இவ்வளோ பண்ணார, பண்ணிட்டு இவ்வளோ நான் பண்ணிட்டேன், எனக்காக செய்வியான்னு கேட்டார். நான் செய்வோமா என்ன கேட்டா நான் பார்க்கலாம், ஓகேங்களா? மத்த 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் கடைசியான பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அப்போ சொல்ல வார்த்தை இது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்ளோ பண்ண ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப எனக்கு ஊழியம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்குங்க, சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை அழைத்து கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டு இவ்வளோ தியாகம் பண்ணாரு. கெத்செமனே தோட்டத்திலிருந்து மரணம் வரை கஷ்டப்பட்டாரு. உங்களை உயிர்த்த அப்படியே நான் போயிட்டேன்னா ஜனங்கள்லாம் கஷ்டப்படும் சொல்லிட்டு உயிர் தெரிந்தாரு. உயிர் தெரிந்து காப்பாத்தினாரு. மரண பயத்திலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, கலக்கத்திலிருந்து என்ன பண்ணாரு, வேற எல்லாம் சமாதானம் இல்லாம காப்பாத்துறாரு. எல்லாம் நான் சொல்றாருன்னா, எல்லாம் உனக்கு செஞ்சுட்டேன்ப்பா, நீ எனக்கு மட்டும் செய்யறது போதும். எதை கேட்டீங்கன்னா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷாக்குங்க அப்படின்னு மார்க் 16 கூட பார்க்கலாம். ஆண்டு சொல்ற இதெல்லாம் ஆண்டவர் போகும்போது, பூமி விட்டு பரம்பேறும் போது கடைசியாய் சீஷர்களுக்கு கட்டளையிட்ட ராஜரீக கட்டளை, எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும். இது நான் பின்பற்றக்கூடாது அப்படி இல்லை, எல்லா மக்களும் உலகத்து எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளை. ஆமே, நான் வேலைக்கு போறேன், நான் படிச்சுக்கிறேன், நான் பெரிய ஆளாகிறேன், சின்ன ஆளாகிறேன், படிப்பறிவு இல்லை, எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியும் அப்படி இல்லை சொல்ல முடியாது. உலகத்து எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டிய கடைசியா சொல்ல காரியம் பார்க்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, நீங்க உலகமெங்கும் போக அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு போங்க போதும், பக்கத்து தெருவுக்கு போங்க போதும். அல்லையா?
நீங்க ஃபிளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போய் அமெரிக்கா மேல பாரமா இருக்கு, ஆப்பிரிக்கா மேல பாரமா இருக்கு, ஆப்கானிஸ்தான் மேல பாரமா இருக்குன்னு சொல்ல வரல. நீங்க பக்கத்து வீட்டுல மேல பாரமா இருக்கு, பக்கத்து தெரு மேல பாரமா இருக்கு, இல்ல சொந்தக்காரங்க மேல அந்த பாரமே போதும். முதல்ல ஓகே போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யார் விசுவாசிங்க? யாரு? நம்ம தான். யார் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவனா நடக்க அடையாளங்கள். அவனே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க போய் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்வதற்கு உங்களை தயார்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்கப்பா, ஆண்டவரே என் சர்ப்பங்கள் தேளுக்கு மிதிக்கும் சத்து வல்லமை எனக்கு பலத்தை கொடுங்க, நான் கை வச்சா என்ன பண்ணும், வியாதி சுவாசமாகணும், நான் கை வச்சா பிசாசு ஓடணும், நான் கை வச்ச எல்லாம் சரினா நீங்க எதுக்கு தருவார்னா நீங்க போய் ஊழியம் பண்ணா. நான் தான் கேட்கதே இல்லையே, என்னப்பா கேட்டதால ஊழியம் பண்ணா கேட்கது இல்ல. நீங்க செய்ய வேண்டிய கடமையில பிரதான கடமை தான். ஹல்லேலூயா. ஆண்டு உங்க எவ்வளவு பண்ணாரு, அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா இதை நீங்கள் செய்ய வேண்டும், இதே விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு கடைசியாய் போகும்போது சொல்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. அதே டைம் பாத்தீங்கன்னா சாகராங்க பாத்தீங்களா, சாக கடைசியா சொல்லுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவோம், அது முக்கியமான வார்த்தை. நாங்க கொஞ்சம் காசு கொடுத்து வச்சுக்கிறேன்டா, என்னால நம்ம அங்க வச்சுக்கிறேன்டா, அங்க அவங்க நமக்கு 10 லட்சம் தரணும்டா, இவங்க 10 லட்சம் தரணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான வார்த்தை. அது எப்போது? சாவுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை. அதே மாதிரி ஆண்டவர் பரலோகம் போது முன்னாடி சொல்ற வார்த்தை, எனக்கா ஊழியம் பண்ணுங்க. அல்லையா, ஆண்டு கிட்ட என்ன பண்ணுங்க, மற்றவங்க சொல்லுங்க. அப்படி சொல்ல போனீங்கன்னா இதெல்லாம் வர வேலை செய்யும். நீங்க ஜெபம் பண்ணும் போது பிசாசு ஓடும், வியாதிகள் மாறும், நவமான பாஷையில பேசுவீங்க. உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லா விதமான வரங்களும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எப்போது? நான் ஊழியம் செய்யும் போது. அல்லேலூயா. அப்போ இவ்வளோ செஞ்ச ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஊழியம் பண்ணி ஆத்துமாவை கொண்டு வாதான் கேட்கற தவிர வெறுமை ஆண்டவங்களை பார்த்து கேட்கல. நம்ம என்ன பண்ணோம், பார்க்க சொல்லுங்க, ஊழியம் பண்ணோம். என்ன நான் உனக்கு ஊழியம் பண்ணு, எனக்கு ஊழியம் பண்ணுப்பா, அந்த ஊழியம் இல்லை. இல்லையா? மற்றவங்ககிட்ட போய் ஆண்டு போய் சொல்ற ஊழியம். சுவிசேஷம் அறிவிங்க. ஆண்டு தெரியாதவங்களுக்கு இல்லை, அவங்கள படிச்சவங்கள படிக்கலையோ எல்லாருக்கும் என்ன தேவை? சுவிசேஷம் தேவை. கையில வாட்டர் பாட்டில் கையில இருக்கு, ஒரு வெயில் வேகமா ஒரு கார் ரொம்ப வேகமா இவ்வளவு பெரிய பணக்காரன் ஒரு பைக் ஓட்டு வரா, டக்குன்னு விழுந்துட்டான், மயக்கடிச்சு ரோட்ல நடக்கிறான், தண்ணி பாட்டில் இருக்குது உங்ககிட்ட, என்ன பண்ணுவீங்க நீங்க? தண்ணியே இல்லப்பா, பணக்காரன்பா, நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம் சொல்லுவீங்களா? தண்ணி எல்லாருக்கும் அவசியம். ஏழை பணக்காரன் படிச்சு எல்லாம் அதே மாதிரிதான் இயேசு சுவிசேஷம் எல்லாருக்கும் அவசியம். இவன் படிச்சுக்கிறான், இவன் பெரிய ஆளு, இவன் முதலாளி, நம்ம கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி தண்ணி அவசியமோ, என்னப்பா தண்ணி அவசியமோ, அதே மாதிரி சுவிசேஷமோ எல்லா மக்களுக்கும் அவசியம். ஆமென். தண்ணி எப்படி முக்கியமோ அதே ஏழை பணக்கார படிச்சவன் எல்லாருக்குமே தண்ணி முக்கிய மாதிரி இந்த சுவிசேஷமும் எல்லாருக்கும் முக்கியம். அது உங்க கையில் ஆண்டு கொடுத்துக்கிறாரு. ஜீவ தண்ணி உங்ககிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்ண போயிட்டு இவ்வளவு வருஷம் வேலைக்கு போறீங்களே, வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? எவ்வளவு பேர் நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம், சந்திக்கிறோம். ஒருத்தருகிட்டயாவது ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா. லீகரதடத லகரப. இயேசு மெய்யா உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மெய் உயிர்த்தெழுந்தாரா? மெய்யா உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தாரா? என்னப்பா? மெய்யாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரப்பா? டவுட்டா உட்காந்துக்கிற தெரியலப்பா, நான் அந்த பக்கம் இல்ல, நான் பார்க்கவே இல்லை உயிர்த்தெழுந்தெல்லாம். இந்த உயிரா இருக்குதே சாட்சி தான். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரா? மெய்யாகவே
உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த எங்க எல்லாருக்கும் தகப்பனே நீ காட்சி அளித்தீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 11 முறை ஆண்டவர் நீ ஆண்டவர் அப்பா காட்சி கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரம் இல்லப்பா, சமாதானத்தை கொடுக்க உயிர்த்தெழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கலக்கத்தை மாட்ட உயிர்த்தெழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுப்பது உயிர்த்தெழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழவிட்டால் ஆண்டவரே நம் மரணத்துல, மரண பயத்துல, பாதாளத்துல இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்கு வேற வழியே இல்லப்பா, உங்களை எல்லாம் வேற வழியே இல்ல ஆண்டவரே. ஹalleluya. ரிகராபாதாடா தலகராபதலியா. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் மனிதனுக்கு வேறு மீட்பு திட்டமே இல்லை, எதிர்காலமே இல்லை, வேற மீட்பே இல்லை. எல்லா மக்களும் நரகத்துல போயிருக்க வேண்டியவர்கள். ஆம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால நாம் எல்லா வித பயத்திலிருந்து, பிசாசின் கலக்கத்திலிருந்து, பிசாசு கொடுக்க நடுக்கத்திலிருந்து, அவள் எல்லா சூழ்ச்சியிலிருந்து நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்து தேவனை காப்பாற்ற அளவரா இருக்கிறாரு. ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்து எங்க வாழ்க்கையில பயங்கள் வெளியேறுவதாக, இயேசு நாமத்தால கலக்கங்கள் வெளியேறுவதாக, மரண பயங்கள் வெளியேறுவதாக, கலக்கங்கள் வெளியேறுவதாக, சமாதான இன்மை வெளியேறுவதாக. எங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தால, தைரியம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால, தெளிவு உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால. எல்லா பயங்கள், எல்லா கலக்கங்கள், எல்லா பலவீனங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால உயிர்த்தெழுந்த நாளில் வல்லமை இயேசு நாம குடும்பத்தில் உண்டாவதாக. எதெல்லாம் பயப்படுறாங்களோ அதெல்லாம் இயேசு நாம வெளியேறுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி பயத்துல கலக்கத்தில் இருக்க சீஷர்களுக்கு தைரியத்தை கொடுத்ததோ அதே போல உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கும் ஆண்டவர் தைரியத்தை கொடுப்பதாக இயேசு நாமத்தினால. எங்களுக்கும் ஆண்டவர் அப்பா ஒரு சந்தோஷம் கொடுப்பதாக, ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும் இயேசு நாமத்தினால. ஹalleluya. 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 தகப்பனே உயிர்த்தெழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சொல்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தீரே உமக்கு நன்றி. எனக்காக உயிர்த்தெழுந்தீரே உமக்கு நன்றி. எல்லாம் இரு கரம் தட்டி உற்சாகம் தட்டி ஆண்டவரே எனக்கு உயிர்த்தெழுந்தீரே. என் பாவத்தை, சாபத்தை, மரண பயத்தை, கலக்கத்தை எங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி எங்க சமாதானத்தை கொடுத்து உயிர்த்தெழுந்தீரே உமக்கு நன்றி. இயேசு உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளுக்காக உமக்கு நன்றி. கோடான சோத்திரம் அப்பா. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியங்க பலப்படுத்துங்க. திரும்பி செல்லும் போது என்னோட பாதுகாப்பு கூடவே இருப்பதற்கு நன்றி. சாயங்காலம் நடக்கிற வைக்கோஸ் மீட்டிங் ஆசிரிப்பதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் ஆவியின் ஐக்கியம் அன்னியும் இன்று சதா கால் நாம் ஒன்றிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவது. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு கரனை கொடுத்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை மூடிக்கொள்வதாக.